வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல்ல அப்சார்பிங் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு. இவர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் பென்டென் சீரிஸ்ல கெவின் லெவன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே பவர் தாங்க. ரெண்டு பேருக்குமே மேட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட எனர்ஜியை இவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 1-to-1 ஃபைட் வச்சோம் அப்படின்னா யாரு ஜெயிப்பா, யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். சரி, வளவளன்னு பேசாம டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெண்டு பேர்ல யாருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்துமே அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருளை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதா உண்மை. அவங்க வுட்டை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க இரும்பு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இப்போ ரெண்டு பேருமே இரும்பு அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான் கிடைக்கும். அதாவது இரும்பு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் தான் கிடைக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம அப்சார்பிங் மேனுக்கும் ஹல்க்குக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும். அப்போ அவர் ஹல்க்குக்கு ஈக்குவலா நம்ம அப்சார்பிங் மேன் வந்து சண்டை போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கெவினை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பஞ்சில் அல்டிமேட் ஹியூமங்கோசாரியை பறக்க விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் காட்டப்பட்டிருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. அதுல ரெண்டு பேரையுமே அடிச்சுக்க முடியாது. ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசினா கண்டிப்பா டியூரபிலிட்டியை பத்தி பேசியே ஆகணும். இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம். ஏன்னா நீங்க வந்து அடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் பத்தாது, அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தா மட்டும்தான் ஒரு போட்டியிலேயோ ஒரு சண்டையிலேயோ உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அப்சார்பிங் மேனுக்கு வந்து டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். இவ்வளவு ஏன் அவருக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா கூட அந்த அடியை கூட அவரால் உடனடியாக ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. இரும்பை தவிர்த்து மரம், கல் மாதிரியான சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை இவர் அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா அவரை பீஸ் பீஸா உடைச்சு போட்டா கூட அவரால் உயிர் வாழ முடியும், உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதை பத்தி நான் அனிமேட்டட் சீரீஸ்லேயே ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஆனா கெவினை பொறுத்த வரைக்கும் கதையே வேற. கெவினோட டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கறத வந்து நீங்க சீரியஸ்லயே தெளிவா உங்களால பார்க்க முடியும். அப்சர்விங் மேன் வந்து ஒரு பொருளை அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா அவர் அந்த பொருளாவே மாறிடுவார். டோட்டலாவே அவர் உடல் முழுக்க அவருடைய பொருளாவே டோட்டலா மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா கெவினை பொறுத்த வரைக்கும் அந்த கதை வந்து டோட்டலா மாறி போயிருக்கும். அவர் ஒரு பொருளை அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா அந்த பொருள் வந்து அவரோட உடம்பு மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது அவர் இரும்பு அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா டோட்டலா அவரோட உடம்புல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். அது வந்து டோட்டலா வந்து அவர் அந்த இரும்பாவே மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள அது வரவே வராது. ஸோ அப்சர்விங் மேன் கொஞ்சம் வேகமா அடிச்சாலே போதும், கெவின் வந்து அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த லேயர் உடஞ்சு ரொம்ப சுலபமாவே அவர் தோத்து போயிடுவாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இது பென்டென் சீரிஸ் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நம்ம கெவினை விட ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் கூடின ஆள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவரை குத்தியே உடைச்சிருப்பாங்க. அவருக்கு மேலே இருக்க அந்த லேயர் வந்து உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா வீக்கா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதாவது டியூரபிலிட்டியில வந்து நம்ம கெவின் ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால அப்சார்பிங் மேன் கிட்ட அவர் ரொம்ப சுலபமாவே தோத்து போயிடுவாரு. இதுல சந்தேகமே வேண்டாம். ஸ்ட்ரென்த் லெவலில் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் டியூரபிலிட்டி விஷயத்துல வந்து நம்ம கெவின் அடிபட்டு போனதுனால ரொம்ப சுலபமாவே அவர் தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது அப்சார்பிங் ஸ்பீடு. அதாவது இவங்க ரெண்டு பேர்ல யாரால ரொம்ப வேகமா ஒரு பொருளையோ ஒரு ஆப்ஜெக்டையோ அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு ஈக்குவலா முடியறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்சார்பிங் மேனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லட் அவரை நோக்கி பாஞ்சு வரும்போது அந்த புல்லட் ஸ்பீட் தன்னோட உடம்ப தொடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணி முடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு புல்லட் ஸ்பீட்ல அவரால் ஒரு பொருளை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீட்ல கெவினாலையும் பொருட்களை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வரக்கூடிய மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. இவ்வளவு சீக்கிரம் உன்னால மெட்டீரியல் அப்சர்வ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொன்னா எனக்கே இப்பதான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்துல வந்து நம்ம கெவின் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு பொருளை தொடர்றதன் மூலமாவே டக்குன்னு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அவங்களோட அப்சர்விங் ஸ்பீடு வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு.
இப்போ அப்சார்பிங் மேனுக்கும் நம்ம கெவினுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மெட்டல் பீசஸ் தான் இருக்குது. பெரிய அளவில் மெட்டலோ இல்லை வுட்டோ இல்லை வேற ஏதாவது பாறைகளோ இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அப்சார்பிங் மேன் ஜெயிப்பாரா இல்லை கெவின் ஜெயிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன், அப்சார்பிங் மேன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா ஒரு அப்சார்பிங் மேன் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் இருந்தாலே போதும், ஒரு சின்ன மெட்டல் பீஸ் இருந்தாலே போதும், அவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜுக்கு அவரால் வர முடியும். தான் உடம்பு முழுக்க அந்த அயனாவோ இல்லை ஒரு பாறையாவோ இல்லை ஒரு வுட்டாவோ அவரால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் கெவினால் அப்படி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி பென்டென் சீரிஸில் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. கெவின் வந்து ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து பெருசாக இருக்கணும், நிறையா இருக்கணும். இல்லைனா கெவினால் அதை முழுசாக அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே தெளிவாக சொல்லியிருப்பாரு. தேங்க்ஸ், ஆனா நீ கொண்டு வந்தது ஒர்க் அவுட் ஆகாது. நான் மாறக்கூடிய பொருள் பெருசா நிறைய இருக்கணும். இது கெவினுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஏன்னா இந்த வீக்னஸ் வந்து அப்சார்பிங் மேன் கிட்ட கிடையாது. அப்சார்பிங் மேனால ஒரு சின்ன மெட்டல் பீஸை வச்சு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு அவரால் முழுசா அந்த மெட்டலாவே மாற முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் கெவின் வந்து ரொம்ப சுலபமாகவே தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நான் சொன்ன விஷயத்திலேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம கெவினுக்கும் அப்சார்பிங் மேனுக்கும் சண்டை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்சார்பிங் மேன் தான் ஜெயிப்பார். கெவின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை அவர் வந்து டஃப் கொடுத்து சண்டை போடலாமோ தவிர அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு துளி அளவு கூட கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது போக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான நிறைய பவர்ஸ் இருக்குது. அவங்களால தன்னுடைய கைகளையும் கால்களையும் கூட வெப்பன்ஸாக மாற்ற முடியும், தன்னுடைய உடம்பு கூட வெப்பன்ஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பவர்ஸை வச்செல்லாம் கெவினால் அப்சார்பிங் மேனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அப்சார்பிங் மேன் டோட்டலாகவே ஒரு இரும்பா மாறினார் அப்படின்னா அவர் டோட்டலாகவே அந்த இரும்பா மாறிடுவார். ரொம்ப சுலபமாக நம்ம கெவினை வந்து அவரால் தோக்கடிக்க முடியும். கெவினுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி தானே ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே தோற்று போயிடுவார் அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். ஸோ கெவின் வந்து தலைகாணின்னு தண்ணி குடித்தாலும் அப்சார்பிங் மேனை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.